இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் வணக்கம். இந்த காணொளி மூலமா டிஎன்டிபி போர்ட்டலை லாகின் செய்து அதுல கொடுக்கப்பட்டிருக்கும் கோர்ஸ்களை எப்படி எடுக்கிறது அப்படின்றத இந்த காணொளியில பார்க்கலாம். முதல்ல குரோம் அல்லது மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் போன்ற பிரவுசரை உங்களோட ஸ்மார்ட் போர்டில் ஓப்பன் செஞ்சுக்கோங்க. அதுல டிஎன்டிபி அப்படின்ற பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை நீங்க டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு tntp.tnschools.gov.in அப்படின்ற இந்த பர்டிகுலர் வெப்சைட் காண்பிக்கப்படும். ரெண்டாவதா இருக்கும். அதை கிளிக் செஞ்சு உள்ள போய்க்கோங்க. ஒன்ஸ் நீங்க உள்ள போன உடனே உங்ககிட்ட யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்ட் கேட்கும். தலைமை ஆசிரியர் அல்லது ஏதாவது உங்கள் பள்ளியில் இருக்கும் ஆசிரியரோட எமிஸ் ஐடி, அதாவது அவர்களோட டீச்சர் ஐடியையும் அவங்களோட பாஸ்வேர்டையும் நீங்க போடும்போது உங்களோட லாகின் ஓப்பன் ஆகும். ஒன்ஸ் நீங்க லாகின் பட்டனை கிளிக் பண்ண உடனே உள்ள வந்த பிறகு உங்களுக்கு அசைன் செய்யப்பட்டிருக்கும் கோர்ஸ்கள் அனைத்தும் இங்க லிஸ்ட்ல காண்பிக்கப்படும். உங்களுக்கு அசைன் செய்யப்பட்டிருக்கும் கோர்ஸ் ஒரே ஒரு கோர்ஸ் அப்படின்றதுனால அது மட்டும் இங்க காண்பிக்கப்படுது. அதுல கிளாஸ் 1 to 5 டிஜிட்டல் கண்டென்ட் பைலட் அப்படின்ற அந்த கோர்ஸ் பட்டனை நீங்க கிளிக் செஞ்சு உள்ள போனீங்க அப்படின்னா அந்த கோர்ஸ்க்குள்ள இருக்கிற வீடியோஸும் அண்ட் அதற்கு சம்பந்தப்பட்ட ஃபீட்பேக் பின்னூட்டமும் இங்க கீழே இணைக்கப்பட்டிருக்கும். இந்த வீடியோக்களை நீங்க 1 by 1 அனைத்து வீடியோக்களையும் பார்த்து முடிக்கவும். உங்களுடைய இந்த வீடியோ பார்க்கும் அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்றத நீங்க உன்னிப்பா கவனிச்சு வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்க ஃபீட்பேக்ல கேட்கப்படும் கேள்விகளுக்கு உங்களால கிளியரா ஆன்சர் செய்ய முடியும். இந்த வீடியோக்களை உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் முன்னிலையில போட்டு காண்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஒன்ஸ் நீங்க இந்த வீடியோக்கெல்லாம் பார்த்து முடிச்ச பிறகு ஃபீட்பேக் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் கொடுக்கப்பட்டிருக்கும் கூகுள் ஃபார்ம்ல உங்களோட ஃபீட்பேக்கை கொடுக்கவும். இதில் நீங்கள் உங்களோட எம்இஸ் டீச்சர் ஐடி அண்ட் உடைஸ் கோட் மற்றும் அதில் கேட்கப்பட்டிருக்கும் வீடியோ பிளே செய்யும் போது உங்களுக்கு எந்த மாதிரியான லாகிங் இருந்துச்சா இல்லையா, ஆர்எல்ஸ் இன்டர்நெட் ஸ்பீட் எப்படி இருந்துச்சு, டிஎன்டிபி வலைத்தளத்திற்குள் செல்வதற்கு எவ்வாறு இலகுவாக இருந்ததா இல்லையா, இந்த மாதிரி கேள்விகள் கேட்கப்படும். இதற்கு நீங்கள் ஆன்சர் செஞ்சு சப்மிட் பண்ணிடுங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியரா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். மேலும் தகவல்கள் ஏதாவது தேவைப்பட்டது என்றால் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல உங்களோட கோரிஸை தெரிவிங்க. நன்றி.